ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வெங்காய சட்னி. அது ஒரு ரெசிபி இல்லைங்க, 3 விதமான வெங்காய சட்னி ரெசிபிஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாடோட ஃபேமஸ் ஃபுட் என்னென்னா நல்ல சுட சுட இட்லி, அதுக்கு விதவிதமாக சட்னி சாம்பார் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா. அதுலேயும் இப்படி நல்லா காரமான ஒரு வெங்காய சட்னி இருந்தால் செமையாக இருக்கும். அதுவும் இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் வெங்காய சட்னி. வெங்காயம் தானேன்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. வெங்காயத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த வெங்காயத்தை வச்சு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபிஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு கார சட்னி, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னிக்கு கொஞ்சம் காரசாரமாக சூப்பராக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயத்தை ஒரு 15 to 20 சின்ன வெங்காயத்தை நல்லா தொளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 வரமிளகா, நல்லா காரமான வரமிளகா, கல்லுப்பு, கொஞ்சமாக புளி, இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இதை வந்து பச்சையாக அரைச்சோம் அதுக்கப்புறமா வதக்கிக்கலாம், இல்லை வந்து எண்ணெய் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ விட்டு வதக்கிட்டால் சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி வந்து நல்லா ஒரு தேங்காய் எண்ணெய் வச்சு வதக்கி அதுக்கப்புறம் அரைக்க போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா செவக்க வறுத்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த வரமிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிற சமயத்தில் கொஞ்சமாக புளி வச்சு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா சூப்பராக அரைச்சாச்சு. இனி வந்து நல்லா கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து எடுத்து சேர்த்திக்கிட்டால் சூப்பரான கார சட்னி, வெங்காய சட்னி அருமையாக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சட்னி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம், இது வந்து 2 பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். இப்போ வரமிளகா இல்லாமல் பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சாச்சு. இனி இதை வந்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து அது பொரிஞ்ச உடனே இந்த சட்னியும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டு எடுத்துக்கிட்டால் சூப்பரான பச்சை மிளகா வெங்காய கார சட்னி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆகிடும். இப்போ அரைச்ச சட்னி உள்ள சேர்த்தியாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அந்த பச்சை வாசனை போய் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பச்சை மிளகா வெங்காய சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த வெங்காய சட்னி ரெசிபி. இதுக்கு வந்து நான் பெரிய வெங்காயம் ஒன்று வந்து தொளிச்சு வெட்டி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும், பட் அவசரத்துக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியும் நம்ம வெங்காய சட்னி செய்யலாங்கிறக்கு வேண்டி இந்த சட்னி நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் 4 வரமிளகா, கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புளி, இவ்வளோதான் தேவையான ஐட்டம்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்க போகிறோம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா அது பொரிய விட்டுறோம். இது கொஞ்சம் இந்த கடலைப்பருப்பு வறுபட்டதுக்கப்புறம் மற்ற ஐட்டம் சேர்த்து வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், 4 வரமிளகா, கொஞ்சமாக புளி, 1 ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து வதக்கி உப்பு வச்சு அரைச்சிக்க போகிறோம். இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதம் வெரைட்டிஸ்க்கும் நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸஸ்லாம் செய்யும்போது கூட இந்த சட்னி இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இல்லை வெறும் சாதத்தில் பசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு சட்னியும் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து எல்லாம் வதக்கினதுக்கப்புறம் உப்பு வச்சு அரைச்சாச்சு. அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அந்த தாளிப்பும் சேர்த்தியாச்சு.
சட்னி ரெசிபீஸ்ன்னு பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. அது இந்த வெங்காய சட்னி ரெசிபீஸ்லேயே இன்னும் நிறையா இருக்குது. நம்ம தக்காளியெல்லாம் சேர்த்து வதக்கி இந்த வெங்காயத்தோடவே வதக்கி செய்வோம் இல்லைங்களா, இன்னும் அந்த ரெசிபீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ போஸ்ட் பண்ணின இந்த 3 ரெசிபீஸை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.